லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ். ரியாலிட்டி என்றால் எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள். இன்டெகிரல் நாலேஜ் என்றால் அது குறித்த அந்த ஞானம். இதுதான் லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 14 பார்த்தோம். இந்த செஷன்ல 15 and 16 பார்க்கலாம். பேராகிராஃப் 14 அதனுடைய சுருக்கம், அதை ஒரு முறை மீண்டும் பார்க்கலாம். இப்போ மைண்ட் எல்லாமே நம்ம மனிதனை எடுத்துக்கொண்டால், மனிதன் மனோமய புருஷனாக இருக்கின்றான். இஸ் a மென்டல் பீயிங். மனிதனுக்கு அறிவு வேலை செய்கின்றது, மென்டல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுது. மென்டல் இன்டெலிஜென்ஸ் வைத்துக்கொண்டு தான் நம்ம அனைத்தையுமே அதை வைத்துக்கொண்டு தான் நாம் செயல்படுகின்றோம். இது எத்தகைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ஸ் தான் அது. மேற்புறத்தில் செயல்படும் ஒரு அறிவாகத்தான் இருக்கின்றது. அதனுடைய சக்தி திறன் எந்த அளவில் இருக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு முழுமையான சக்தியுடன் செயல்பட முடிவதில்லை. நம்முடைய அறிவு இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுல 2 விஷயங்கள் பிரதானமாக காணப்படுகின்றன. ஒன்று இன்கெப்பாசிட்டி. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ளதான் நம்ம அறிவை வைத்துக் கொள்ள முடிகின்றது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. அப்புறம் இக்னோரன்ஸ், பகுதியாக எடுத்துக்கொண்டு அதை மாத்திரமே நாம் கையாளுகின்றோம். மற்ற பகுதி குறித்த அந்த நாலேஜ் நமக்கு இருப்பது இல்லை. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் செயல்படுகின்றது. ஈவன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களே, இப்போ அது கூட எடுத்துக்கிட்டவங்க கூட, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கிறத வைத்துக்கொண்டுதான் அது இருக்கிற டேட்டாவெல்லாம் எல்லாமே ஹியூமன்லி கிரியேட்டட் டேட்டாவை வைத்துக்கொண்டு அதிலிருந்து தான் அது வேறொன்றை, அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப வாஸ்டா இருக்கு, வேறொன்றை அது உருவாக்குகின்றது. எல்லா வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து அது லொக்கேட் பண்ணி நமக்கு தருகின்றது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு எல்லைக்குள்ளதான் செயல்படுகின்றது. ஏன்னா அதுவும் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் உருவாக்கி உள்ளது. அல்டிமேட்டா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில செயல்பட முடியறது இல்லை. அதுக்கு ஃபுல் நாலேஜ் இல்லை. இது 2 விஷயம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதனால் அனைத்தையுமே உருவாக்க முடியுமா அப்படின்னா, நாம் நினைக்கின்றோம், நாம் மனதில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதை நாம் உருவாக்குகின்றோம். ஸோ நம்ம இறுதியா என்ன சொல்றோம், இது திஸ் இஸ் மை ஓன் கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இந்த கூற்று இல்ல, உண்மை இல்லை அப்படிங்கிறார் பகவான். இந்த மைண்ட் மென்டல் இன்டெலிஜென்ஸ் பிரைமரி கிரியேட்டர் இல்லை அப்படிங்கிறார். அது டிரைவேட்டிவ் தான் அப்படிங்கிறார். ஏன்னா மைண்ட் அறிவை வைத்துக்கொண்டு ஒன்றை உருவாக்கினாலும், எதை வைத்துக்கொண்டு உருவாக்குகின்றதோ அந்த பொருள் மனதிலிருந்து தருவிக்கப்பட்டது அல்ல.
மனம் வந்து ஏற்கனவே இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு ஒன்றை உற்பத்தி செய்கின்றது, ஒன்றை வடிவமைக்கின்றது, ஒன்றை உருவாக்குகின்றது. ஸோ மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆர் செகண்டரி கிரியேட்டர். பிரைமரி கிரியேட்டர் கிடையாது. மைண்ட் cannot கிரியேட் ஆன் இட்ஸ் ஓன். யார் வந்து பிரைமரி கிரியேட்டர் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ், அதுதான் வந்து ஒரிஜினல் கிரியேட்டர். மைண்ட் வந்து டிரைவ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனாலதான் மனதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அது அறிந்து கொள்ளும். அனைத்து பொருட்கள் குறித்து, அனைத்து உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தும் குறித்து மைண்ட் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் அதன் மீது ஆளுமை செலுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நேச்சர் எப்படி வேலை செய்கின்றது, அதே போல இந்த உலகத்துல வெதர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது மைண்ட் வந்து துல்லியமா கணிக்க முடியும். இந்த நேரத்துல மழை பெய்யும், இந்த நேரத்துல மழை பெய்யாதுன்னு கணிக்க முடியும். ஆனால் அந்த இயற்கையினுடைய செயல்பாட்டுகளை வந்து மனதினால் வந்து தீர்மானிக்க முடியுமானா முடியாது. மனம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே ஒழிய அது கண்ட்ரோல் கிடையாது. மைண்ட் cannot கண்ட்ரோல் நேச்சர். இட் கேன் only பர்சீவ். ஸோ இது ஒரு மனதினுடைய ஒரு அம்சம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் மனதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கிடையாது. எதனால அப்படின்னா, இது வந்து மனதினுடைய சொந்த பொருளினால் எதுவுமே ஆக்கப்படல. அதனுடைய செல்ஃப் பவர்னால கிரியேட் ஆகல. இது இல்ல, உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பர்சீவ்டு பை த மைண்ட், மனதினால் அறியப்படுகின்றனவே ஒழிய மனதினால் உருவாக்கப்படவில்லை. இந்த ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அப்புறம் தனி மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் மைண்ட் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அது அது வந்து ஒரு முன்புறம் இருக்கும் ஒரு அமைப்பு தான். இந்த இண்டிவிஜுவல் மைண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அது யூனிவர்சல் மைண்ட், பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச மனம் வந்து ஒரு தனிப்பட்ட மனம் என்கின்ற ஒரு அமைப்பை விட முழுமையானது. அதுக்கு வந்து அதனுடைய அறிவினுடைய எல்லை வந்து விஸ்தீரமானது. அதிக சக்தி உடையது. தனிப்பட்ட மனதை கம்பேர் பண்ணும்பொழுது அது அதிக சக்தி உடையது. ஸோ இங்க தனிப்பட்ட மனம் என்பது முன்னிருந்து செயல்படும் மனம். பிரபஞ்ச மனம் என்பது பின்னிருந்து பெரிய அளவில் அது பின் இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச மனம், யூனிவர்சல் மைண்ட். இந்த ஒரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் தனிப்பட்ட மனமாக இருந்தாலும் சரி, பிரபஞ்ச மனமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மை என்னவா இருக்கின்றது என்றால், அது அந்த ஞானம், அந்த நாலேஜ் அதை தன்னுள்ளே கொண்டதாக இல்லை. அது தனக்கு வெளியே தான் தேடுகின்றது. மனம் என்ன செய்கின்றது? அறிவை வந்து தனக்கு வெளியே தேடுகின்றது. ஒரு முழுமையான ஒன்றை எடுத்துக்கொண்டு பகுதியாக பிரிக்கின்றது. பகுதியாக பிரித்துக் கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒன்று சேர ஒரு செயற்கையான முழுமையை உருவாக்குகின்றது. அதனால் என்ன பகவான் இங்க கூறுகின்றார்? ஒரு தனிப்பட்ட மனித மனமாக இருக்கட்டும், பிரபஞ்ச மனமாக இருக்கட்டும், அதற்கு வந்து விஷயங்களினுடைய முழுமையான பார்வை, டோட்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் வந்து கிடையாது அப்படிங்கிறார். பகுதியாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒன்று சேர செயற்கையான முழுமையான ஒன்றை உருவாக்குகின்றதை ஒழிய, இந்த டோட்டாலிட்டி ஆஃப் நாலேஜ், அறிவினுடைய முழுமையான அம்சம் என்பது அதற்கு கிடையாது அப்படிங்கிறார். எப்ப வந்து அந்த ரியல் நாலேஜ் வரும் அப்படின்னா, இந்த நாலேஜை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தனிப்பட்ட மனம் வந்து
வெளியில் தேடுகின்றோம். நமக்கு வெளியில் ஒன்றை தேடுகின்றோம். அதன் மூலமாக மிகவும் சிரமப்பட்டு அறிவை நாம் பெருக்கிக் கொள்கின்றோம். அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் எது ரியல் நாலேஜ் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? எப்ப நமக்கு அந்த அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஆஃப் திங்ஸ், அனைத்தினுள்ளும் உள்ள அந்த சாரம், அது குறித்த ஞானம் ஒருவருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த வெளியிலிருந்து ஒன்றை தேடுவதன் மூலமாக கிடைக்காது. த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதாவது எது குறித்து அறிய விரும்புகின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடும் பொழுதுதான் நமக்கு ரியல் நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறார். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் ரியல் நாலேஜ் ஒருத்தர் கிடைக்கும். இது மனதிற்கு கிடைந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படிங்கிறார். சூப்பர் மைண்டுக்கு தான் இது இருக்கு. ஸோ இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது, ஒன்றை குறித்த முழுமையான ஞானம் என்பது மனதிற்கு கிடையாது, சூப்பர் மைண்டுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறார். இந்த எதை நாம் எசென்ஷியல் நாலேஜ் என்று கூறுகின்றோமோ, எதை இன்டெகிரல் நாலேஜ், அதாவது முழுமையான ஞானம் என்று கூறுகின்றோமோ, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அனைத்தினுள்ளும் இருக்கின்ற அந்த சாரம், எசன்ஸ், அதிலிருந்து முழுமைக்கு செல்லும். எசன்ஸ் டு த ஹோல். இப்ப நம்ம எப்படி செய்யறோம்? பகுதியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து முழுமைக்கு செல்கின்றோம். எசன்ஸுக்கு போறதில்லை. பகுதியா விஷயங்களை வைத்துக் கொள்கின்றோம். அதிலிருந்து ஒரு முழுமையான செயற்கையான முழுமையை உருவாக்குகின்றோம். விஷயங்களை மேற்புறத்தில் இருந்து பார்க்கின்றோம். எல்லாமே சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் நாலேஜ் பை இன்டெகிரல் நாலேஜ் என்று கூறுகின்றோமே, அதுக்கு எப்படின்னா, எசன்ஸ் டு த ஹோல், அனைத்தினுள்ளும் உள்ள சாரம் தெரியும். அதிலிருந்து தான் அது மேற்புறத்திற்கு செல்லும். அப்புறம் முழுமையிலிருந்து பகுதிக்கு செல்லும். பகுதியிலிருந்து முழுமைக்கு செல்லாது, முழுமையிலிருந்து பகுதிக்கு செல்லும். ஸோ இத்தகைய உணர்வு நிலை இருக்கும் பொழுதுதான் ஒருத்தருக்கு ரியல் நாலேஜ் கிடைக்கும், இன்டெகிரல் நாலேஜ் கிடைக்கும். அது மனம் சார்ந்த அறிவாக கண்டிப்பாக இருக்காது. அது சூப்பர் மைண்ட், அதிமனம் சார்ந்த அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதுவாகத்தான் அது இருக்க முடியும். இத்தகைய அம்சம் அதற்குத்தான் உண்டு. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாலேஜ் என்பது சுயம்புவாக இருக்கும், அதுக்குள்ளேயே இருக்கும். வெளியில தேடணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு. அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார்? வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம நமக்குள்ளேயே பார்க்கக்கூடிய விஷயம் ஒண்ணு. நமக்குள்ளேயே ஒன்றை நாம் காண்கின்றோம். அது என்ன? சப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறோம். நமக்குள்ளேயே பார்க்கக்கூடிய ரியாலிட்டி, அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறோம். நமக்குள்ளேயே காணக்கூடிய காட்சிகள், உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சப்ஜெக்டிவா இருக்கு. ஆனால் வெளியிலையும் விஷயங்கள் இருக்கின்றன. வெளியில நம்ம பார்க்கிறோம், அப்ஜெக்டிவா நமக்கு வெளியில பார்க்கிறோம். இதை நம்ம அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறோம். உண்மையிலேயே அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கின்றதா? வெளியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி அது அப்ஜெக்டிவா அது உண்மையிலேயே இருக்கின்றதா இல்லையா, இல்ல வெறும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வெறும் தோற்றங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. இங்க என்ன பகவான் கூறுகின்றார் என்றால், வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது என்று கூறுகின்றார். அந்த அப்ஜெக்டிவா பார்க்கக்கூடிய விஷயத்திற்கு பின்னாலேயும் ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறார். நமக்கு வெளியில தான் பார்க்கிறோம், ஆனா அந்த பார்க்கக்கூடிய விஷயத்திற்கு உள்ள ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறார். அந்த உண்மை என்ன அப்படின்னா, எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், பரம்பொருள் நம்ம வெளியில காணக்கூடிய விஷயங்களுக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறார். வித்தின் தம். The reality of things resides in something that is within them. அதுதான் உண்மை. காணக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உள்ள அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறார்.
இந்த மெய்ப்பொருள் வந்து நம்ம இந்த மெய்ப்பொருள் இந்த வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு மனம் என்ன செய்கின்றது, வெவ்வேறு பொருள்களை அதிலிருந்து தெரிவிக்கின்றது. இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம். மைண்டை வச்சுட்டு நம்ம இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இன்னொரு விஷயம் இப்படி இருக்கு அப்படின்னு இப்போ அதனுடைய புற தன்மையை நம்ம வந்து அலசி ஆராய்கின்றோம். ஆனால் அது ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி மெய்ப்பொருள் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. மனதினுடைய புரிதல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒவ்வொன்றினிலும் அந்த ரியாலிட்டி இருக்கின்றது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் அவர் மைண்ட் கிவ்ஸ் டு தம். அதனால இது ஒரு முக்கியமான உண்மையை பகவான் குறிப்பிடுகின்றார். வெளியில பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து உண்மைதான். அதற்கு உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியாலிட்டி இருக்கு, டிவைன் ரியாலிட்டி இருக்கின்றது, ஒவ்வொன்றிற்குள்ளும் இருக்கின்றது. அது குறித்து மனம் வெவ்வேறு கருத்துக்களை உருவாக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து அது இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு உண்மையை பகவான் இங்கு நமக்கு கூறுகின்றார். அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார், இப்ப மனம் வந்து எப்படி இந்த உலகத்தை நமக்கு கற்பிக்கின்றது. பிறந்த நாள் முதல் இந்த உலகம் குறித்து நாம் மனதின் மூலமாகத்தான் அறிகின்றோம். எப்படி அறிந்து கொள்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனம் வந்து வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து கவனிக்கின்றது, அப்சர்வேஷன். அதன் மூலமாக மனதிற்குள்ளேயே வந்து ஒரு அந்த அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன, ஸ்ட்ரக்சர்ஸ். மனம் ஒன்றை பார்ப்பதன் மூலம் மனதிற்கு உள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த அமைப்புகள் இமேஜஸ், உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த வெளியில பார்க்கக்கூடிய விஷயம்லாம் வெறும் இமேஜ் தானா, வெறும் ஃபிகர்ஸ் தானா, உருவங்கள் தானா அப்படின்னா கிடையாது. தே ஆர் நாட் மியர் இமேஜஸ் ஆர் ஃபிகர். இது எல்லாம் வெளியில பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன அப்படின்னா எல்லாமே அந்த சிற்சக்தியினுடைய சிற்சக்தியினால் சிருஷ்டிக்கப்பட்டவை. கிரியேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், தே ஆர் இன் எசன்ஸ் கிரியேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மைண்டினால உருவாக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். மைண்ட் வந்து பர்சீவ் பண்ணதான் முடியுமே ஒழிய கிரியேட் பண்ண முடியாதுங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னா வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டது, எந்த சப்ஸ்டன்ஸ்னால உருவாக்கப்பட்டது. த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பகவான் என்ன சொல்றார், அந்த பரம்பொருளினுடைய சப்ஸ்டன்ஸ், பரம்பொருளுடைய பொருள், அதிலிருந்து தான் இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறார். த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பீயிங், சத் அப்படிங்கிறார். அதனுடைய கிரியேஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த பரம்பொருளினுடைய கிரியேஷன்ஸ் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால என்ன அப்படின்னா என்ன புரிந்து கொள்கின்றோம், இங்க உலகத்தில் காணக்கூடிய எல்லா சிருஷ்டியும் ரியல் அப்படிங்கிறார். எப்படி பரம்பொருள் வந்து ரியலோ அது போல இதுவும் ரியல் தான். உலகம் என்பது வெறும் நம்மளுடைய உணர்வு நிலையில் சப்ஜெக்டிவாக, அதாவது சப்ஜெக்டிவான அது நமக்குள்ளேயே உருவாக்கப்பட்டுள்ள வெறும் தோற்றம் அல்ல அப்படிங்கிறார். அது நமக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட தோற்றமாக இருந்தாலும் சரி, வெளியில் நாம் நிதர்சனமாக காணும் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உண்மை அப்படிங்கிறார். த சப்ஜெக்டிவ் அண்ட் த அப்ஜெக்டிவ் ட்ரூத் ஆஃப் திங்ஸ் ஆர் போத் ரியல் அப்படிங்கிறார். தே ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் ரியாலிட்டி அப்படிங்கிறார். ஒரு விஷயம் குறித்து நம்ம அகமுகமாக ஒன்றை அறியலாம், அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம நேரிலையும் பார்க்கலாம். இது ரெண்டுமே உண்மை அப்படிங்கிறார். அந்த பரம்பொருள், அந்த மெய்ப்பொருளினுடைய இரு பக்கங்கள் தான் அப்படிங்கிறார். இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த உலகம் குறித்து நமக்குள் எழும் அந்த ஒரு பதிவாகட்டும், ரெண்டுமே உண்மைதான், எதுவுமே பொய் இல்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் பேராகிராஃப் 14 கருத்து. இப்ப பேராகிராஃப் 15 உள்ளே செல்லலாம் நாம்.
Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge, Paragraph 15. In a certain sense, to use the relative and suggestive phrasing of our human language, all things are the symbols through which we have to approach and draw nearer to that by which we and they exist. The infinity of unity is one symbol. The infinity of the multiplicity is another symbol. Again, since each thing in the multiplicity points back to the unity, since each thing that we call finite is a representative figure, a form front, a silhouette shadowing out something of the infinite, all that defines itself in the universe, all its objects, happenings, idea formations, life formations, are in their turn each a clue and a symbol. To our subjective mind, the infinity of existence is one symbol. The infinity of non existence is another symbol. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. All things are symbols through which we have to approach and draw nearer to the divine. It is by the divine we and all things in this world exist. The divine is one and is infinite. This is one symbol. The divine is also the multiplicity, which is infinite. This is another symbol. Again, each thing in the multiplicity points back to the unity. This is because each thing that we call finite, is a representative figure, a form front, a shadow figure against the backdrop of the infinite light. All objects, happenings, idea formations, life formations in the universe are in their turn each a clue and a symbol. To our subjective mind, that is, what we perceive within our mind, the infinity of existence is one symbol, the infinity of non existence is another symbol. Thank you, sir. Thank you. நம்ம இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு வந்து நினைவு தெரிந்த நாள் முதல் விஷயங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். மனதின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். We perceive through the mind. மனிதர்களை பார்க்கின்றோம், பொருட்களை பார்க்கின்றோம், விலங்குகளை பார்க்கின்றோம். இது மாதிரி நிறைய இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மெய்ப்பொருள் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சாப்டர்னுடைய தலைப்பு. எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது.
அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி, மெய்ப்பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்னுடைய தலைப்பு. அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது, பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, எவ்வாறாக காண்பது, அப்படி காண்பதன் மூலம் எப்படி இந்த உண்மையை அறிந்து கொள்வது, எல்லாத்துக்கும் பின்னாலே இந்த ரியாலிட்டி மெய்ப்பொருள் இருக்கு அப்படிங்கிற உண்மையை எப்படி அறிந்து கொள்வது, நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கு, என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழறோம், எப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி டிவைன் இருக்கு, இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது. நம்மளுக்கு புரியல, நம்மளுக்கு எல்லாம் புதிராக இருக்கின்றது, புரியல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பதானே நம்மால வந்து அந்த எல்லாமே வந்து பரம்பொருள் தான் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். எப்படி இதை அப்ரோச் பண்றது? இந்த சவால் இது வந்து மனிதனுக்கு சவால். மனிதனுக்கு வந்து புரியல, எல்லாம் புதிராக இருக்கின்றது. இது எப்படி இது மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த சவால், இது எப்படி சவாலை வந்து வெல்வது? இது எப்படின்னா, ஒன்று என்ன உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பார்க்கறது, மனதின் மூலம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து குறியீடுகள் தான், சிம்பல்ஸ் தான். இது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு சிம்பிள் தான். சிம்பிள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் லைவ் டிவைன்ல. சிம்பிள் அப்படின்னா என்ன இருக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்கணும் இல்லையா? சிம்பிள் அப்படின்னா அதை ஒட்டி என்ன இருக்கணும்? ரியாலிட்டி இருக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே சிம்பிள்ஸ் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரியாலிட்டி இருக்கு. சிம்பிள்ஸ் மூலமாகத்தான் நம்ம அந்த ரியாலிட்டியை அடையணும். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம எல்லாத்தையும் வந்து மேற்புறத்துல பார்க்கக்கூடிய விஷயத்த அதுதான் எல்லை, முடிவு, ஆரம்பமும் எல்லையும் அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட மாட்டோம். ஓஹோ, இது வந்து ஆரம்பம் தான், இதுக்கு பின்னாடி போனா நம்மளால வந்து அதுக்கு பின்னால் உள்ள இந்த டிவைன் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதத்துல நம்ம எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைஃப்ல எல்லாத்தையும் அப்படித்தான் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உலகத்துல எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தோற்றங்களோட நம்ம நின்றுட மாட்டோம். தோற்றங்கள் வந்து வெறும் சிம்பிள்ஸ் தான். சிம்பலை தாண்டி உள்ள போனாதான் நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுப்போம். அதுதான் சொல்றார் பகவான். ஆல் திங்ஸ் ஆர் the symbols through which we have to approach and draw nearer to that என்ன அர்த்தம்? the divine reality by which we and they exist. நாமும் சரி, நான் பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, எதனால் இருக்கின்றன? இங்க அதனால்தான் இருக்கின்றன. இப்ப நம்ம வெவ்வேறு விஷயங்களை நம்ம சொல்றோம். பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். பரம்பொருள் வந்து இன்ஃபினிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒருமையாகத்தான் இருக்கின்றது. பரம்பொருள் வந்து ஒருமையாகத்தான் இருக்கின்றது, ஏகமாக இருக்கின்றது. அதே சமயம் அது இன்ஃபினிட்டா இருக்கு அப்படிங்கிறோம். இது ஒரு சிம்பிள். ஏன்னா இதை நம்மால வந்து எப்படி நம்மால வந்து இதை வந்து பர்சீவ் பண்ண முடியாது. சிம்பிளாகத்தான் நம்மால மனசுல உருவாக்க முடியும். பரம்பொருள் இன்ஃபினிட்டாவும் இருக்கு, இன்ஃபினிட்டி ஆஃப் யூனிட்டி, ஒருமையாக இருக்கின்றது. அந்த ஒருமைதான் எங்கும் ஒருமையாகவே பரவி இருக்கின்றது, எல்லையற்று பரவி இருக்கு. அந்த ஒருமைதான் எல்லையற்று பரவி இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு சிம்பிள், அதுவும் ஒரு சிம்பிள் தான். அதே போல இந்த பரம்பொருள் வந்து பன்முகமாகவும் காணப்படுகின்றது. பன்முகமாக காணக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லையற்ற தன்மையை பார்க்கிறோம். அதுவும் ஒரு சிம்பிள், அறிகுறி. அதுவும் பார்த்தோம்னா குறியீடு தான். அப்புறம் இந்த பன்முகமாக காணக்கூடிய விஷயங்கள், உலகத்துல காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து எதை நோக்கி செல்கின்றன என்றால் அந்த ஒருமையை இது நோக்கித்தான் செல்கின்றன. பன்முகமான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஒருமையை நோக்கித்தான் செல்கின்றன. அது நமக்கு தெரியல. நமக்கு வந்து பன்முகத்தன்மையுடையது பன்முகத்தன்மையாகவே பிரிந்து காணப்படுகின்றன அப்படின்னு நாம் எண்ணுகின்றோம்.
ஆனால் எது உண்மை என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட அம்சமும் அந்த ஒருமையாக தனியே இருக்கும் அம்சம் அந்த ஒருமையை நோக்கித்தான் செல்கின்றன. இது ஒரு உண்மை. Each thing in the multiplicity points back to the unity அப்படிங்கிறார். அப்புறம் நம்ம உலகத்துல காணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? ஒவ்வொன்றும் தீர்மானிக்கப்பட்ட நிலையில அவைக்கு உள்ள உரிய ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே ஃபைனைட்டா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபைனைட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்கிறோம். ஃபைனைட்டா பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது எதை காட்டுகின்றது என்றால், எதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றது என்றால், ஏதோ ஒரு எல்லையற்ற தன்மையினுடைய ஒரு முகப்பாகத்தான் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் தங்களை பிரதிநிதித்துவம் படுத்திக் கொள்கின்றன. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, each thing that we call finite is a representative figure, a form front, a silhouette. Silhouette அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சன் செட்ல வந்து ஒரு மலை தொடர்ச்சி இருக்கு, ஒரு மலை இருக்கு, அதுக்கு பின்னாடி சன் செட் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடி நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் பின்னாடி இருக்கிற சன்லைட் பிரைட்டா இருக்கும். மலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நிழல் போல தெரியும். அதே போலதான் ஒரு நகரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சன்செட் ஆகுது, அதுல உள்ள இருக்கக்கூடிய கட்டடங்கள், உயரமான கட்டடங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த வெளியில பின்னாடி இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் தான் பிரகாசமாக தெரியும், மற்றெல்லாம் நிழல் போல தெரியும். அதுதான் சில்வெட் அப்படிங்கிறது. இந்த பேக்ரவுண்ட்ல லைட் இருக்கும், முன்னாடி வந்து நிழல் போல தெரியும். அப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அப்படிங்கிறார். பின்னாடி ஏதோ ஒரு மகோனதமான விஷயம் இருக்கு, அதை முன்னிறுத்து அது முன்னால எது இருக்கு அப்படின்னா அதோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர் தான் இருக்கு. அப்படிதான் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். எல்லாமே தனித்தனியாகவும் ஒரு சின்ன எல்லைக்குள்ளே காணப்படும் விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எல்லையற்ற தன்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். All that defines itself in the universe. Defines itself என்ன அர்த்தம்? ஒரு வடிவம் ஒரு தன்மையின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்ளுதல். ஒரு வடிவம் ஒரு தன்மையின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் defines itself in the universe. All its objects, happenings, idea. இந்த உலகத்துல என்ன பார்க்கிறோம்? பொருட்களை பார்க்கிறோம், நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கிறோம், நம்ம நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்ம உலகத்துல வாழ்க்கையில பார்த்தோம்னா எவ்வளவோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்கிறோம், துன்பகரமான நிகழ்வுகளை பார்க்கின்றோம், அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். இது மாதிரி லைஃப்னாலே எடுத்துக்கிட்டாலே வந்து அந்த எல்லாமே வந்து ஹேப்பனிங்ஸ் இருக்கு. உலகத்துல பொருட்கள் இருக்கின்றன, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்புறம் எண்ண உருவாக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. மனித நாகரிகம் எப்பொழுது தோன்றியதோ அதிலிருந்து எண்ண உருவாக்கங்கள், ஐடியா ஃபார்மேஷன் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அதே போல வாழ்வினுடைய வடிவங்கள், லைஃப் ஃபார்மேஷன்ஸ், வாழ்வினுடைய உருவாக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்றார்? இது எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறோம் அது இந்த பொருள், இந்த நிகழ்ச்சி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் வந்து வெளியில பார்க்கும்போது இதெல்லாம் வெளியில வந்து ஒரு சிம்பிள்ஸ் தான், குறியீடுகள் தான், ஒரு க்ளூ தான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு உண்மை இருக்கு, ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். அதே போல நம்மளுடைய மனதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மனதினுடைய உள்முக பார்வை, சப்ஜெக்டிவ் மைண்ட், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லையற்ற தன்மையை கொண்டதாக இருக்கின்றது.
அப்படி நினைச்சா அது ஒரு சிம்பிளா இருக்கும். இல்ல எதுவுமே இல்ல, எல்லாமே சூன்யம் நினைச்சா அது ஒரு சிம்பிள். எல்லாமே வந்து நமக்கு மனதுக்கு எப்படி தெரிகின்றது என்றால் எல்லாமே வந்து சிம்பாலிக் தான் அப்படிங்கிறார். இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்வர்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க எப்படி வேணாலும் வைத்துக் கொண்டாலும் கூட அதெல்லாமே சிம்பிள்ஸ் தான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் ரியாலிட்டி. அதுதான் சொல்றாரு இங்க பகவான். நீ டிஸ்கிரிப்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். யூ கேன் டிஸ்கிரைப் இன் சோ மெனி திங்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், ஹேப்பனிங்ஸ்னு சொல்லலாம், ஐடியாஸ், லைஃப்னு சொல்லலாம். இது எது நீங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் தான். ரியாலிட்டி அப்படிங்கிறது இதை தாண்டியான விஷயம் அப்படிங்கிற ரியாலிட்டி பின்னாடி இருக்கு. டிவைன் வந்து டிவைன் வந்து இதற்கு அப்பாறல பின்னாடி இருக்கு. நம்ம கொடுக்குற இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பாலிக் டெபினேஷன்ஸ் தான் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். The infinity of the inconscient and the infinity of the superconscient are two poles of the manifestation of the absolute Parabrahman. And our existence between these two poles and our passage from one to the other are a progressive ceasing, a constant interpretation, a subjective building up in ourselves of this manifestation of the unmanifest. Through such an unfolding of our self existence, we have to arrive at the consciousness of its ineffable presence and of ourselves and the world and all that is and all that is not as the unveiling of that which never entirely unveils itself to anything other than its own self light, eternal and absolute. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The superconscient is infinite. So is the inconscient. The infinity of the inconscient and the infinity of the superconscient are two poles of the manifestation of the absolute Parabrahman. Our existence is between these two poles. Our passage is from the inconscient to the superconscient. This passage may be described as a progressive ceasing and interpretation. It is a subjective building up of this manifestation of the unmanifest in ourselves. In this process, there is an unfolding of our self-existence. There is a progressive manifestation of consciousness from the inconscient to the superconscient through our existence. Through this unfolding of our self-existence, that is the divine presence within, we have to arrive at the consciousness of its ineffable, that is, that cannot be described, presence and of ourselves and the world and all that is and all that is not. Here there is a process of unveiling of hidden divine consciousness. Yet this divine consciousness never entirely unveils itself to anything other than its own self-light, eternal and absolute. Thank you, sir. தேங்க்யூ. இந்த நம்மளுடைய ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், மனிதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் சொல்றோம். நம்ம போன பேராகிராஃப்ல பார்த்தோம், எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் தான் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மதர் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி தெரியுது? ஒரு காமன் மேனுக்கு எப்படி தெரியுது? இது வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். அதனுடைய கலர் வந்து ரெட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் பிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் ஆரஞ்சாக இருக்கும். அதோடைய பெட்டல்ஸ் இப்படி இருக்கும். அதில் இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், சில ஃப்ளவர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்புற அமைப்புகள் அது குறித்து தான் நமக்கு தரவு நாலேஜ் கிடைக்குது. ஆனால் மதர் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளூமேரியா சம்பக் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த உண்மைதான். இந்த ஃப்ளவர்ஸ், ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a consciousness or truth which is behind the flower. அதுக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மையை தான் அது வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஃப்ளவரும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய வேற ஒரு ஆஸ்பெக்டை அது ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு டிவைன் ஆஸ்பெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஃப்ளவர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல காணக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படித்தான் தான் பகவான் சொல்றாரு. ஃப்ளவர்ஸ் ஏன் மதர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ்க்கு வந்து அந்த ரிசப்டிவிட்டி கூட, ரிசப்டிவிட்டி கூட த்ரூ ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ரிசப்டிவா இருக்கும். ஃப்ளவர்ஸ் சர்வ் as an excellent media for our consciousness to receive that particular influence. அது வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு இடைப்பட்ட மீடியமாக செயல்படக்கூடிய தன்மையை வாய்ந்திருக்கு. அதனாலதான் வந்து மதர் வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கு பின்னாடி உள்ள அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து ஹைலைட் பண்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் மதர்கிட்ட வந்த அப்புறம் அதோட ரிலேட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஃப்ளவரை பார்த்தாலும் அதுக்கு பின்னால் உள்ள சைக்கலாஜிக்கல் இந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் தான் நமக்கு தெரியுது. அப்படின்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரிதான் எல்லாமே அப்படிங்கிறார். உலகத்துல எல்லா விஷயமும் வெளியில பார்க்கக்கூடிய சிம்பிளா தான் இருக்கு, பின்னாடி ஒரு ரியாலிட்டி அது வந்து ஒன்னும் காட்டுது. இது வெறும் பொருட்கள்ல மாத்திரம் இல்ல, நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் பார்த்தோம் அப்படின்னா, மேலோட்டமா பார்த்தா அது ஒரு நிகழ்வாக தெரியும், ஒரு தற்செயலாக நிகழக்கூடிய நிகழ்வாக தெரியும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட். மென்டல் நாலேஜுக்கு வந்து முடியாது. ஏன் மென்டல் நாலேஜுக்கு முடியாது அப்படின்னா, அதுக்கான காரணத்தையும் பகவான் வந்து கடைசியில் இந்த பேராகிராஃபினுடைய லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சொல்றார். இந்த அன்வெயிலிங் ஆஃப் தட், அன்வெயிலிங் என்ன அர்த்தம்? அனைத்தினுள்ளும் மறைந்திருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது அன்வெயிலிங். அந்த அன்வெயிலிங் என்ன அர்த்தம்? திரை போட்டு மறைவாக இருக்கக்கூடிய, அனைத்தினுள்ளும் மறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தன்னை திரையை நீக்கி வெளிக்காட்டிக் கொள்வது, அதான் அன்வெயிலிங். இந்த அன்வெயிலிங் வந்து முழுமையாக நடைபெற முடியுமா? முழுமையாக அந்த பரம்பொருளை ஒருவர் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. அதுதான் அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். லாஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கூறுகின்றார். The unveiling of that which never entirely unveils itself to anything other than its own light, eternal and absolute. அந்த பரம்பொருள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த பரம்பொருள் எனக்கு ஒத்த மனதினால்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் வைத்துக்கொண்டு அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. யூ கேனாட், ஹியூமன் மைண்டுக்கு அது முழுவதுமாக அதை தன்னை திறந்து காட்ட முடியாது.
சூப்பர் மைண்டுக்கு முடியும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அன்வெயிலிங் வந்து எப்போ ஃபுல்லா அன்வெயில் ஆகும் அப்படின்னா சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் தான் முடியும். அது அது எப்ப முடியும்? இட் அன்வைட்ஸ் ஒன்லி டு இட் செல்ஃப் அண்ட் நத்திங். அது வேற எதுக்கும் தன்னை திறவாக இருக்க முடியாது. இந்த ஒரு கருத்தை தான் பகவான் இங்கு இறுதியாக விளக்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து அந்த அன்ஃபோல்டிங் தான். உள்ளே மறைந்துள்ள அந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலை மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். இந்த ப்ராசஸ்ல தான் நாம் ஒவ்வொருவருமே இருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கு. வாழ்க்கையினுடைய இரு துருவங்கள் என்று எதை பகவான் இங்கே கூறுகின்றார் என்றால் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து மெட்டீரியல் இன்கான்சியன்ஸ் இருக்கு. சடநிலையை உடன் கூடிய ஒரு உணர்வற்ற நிலை அப்படிங்கிற நிலை கீழே இருக்கு. கீழே தான் இருக்குது. அது நமக்குள்ளேயும் இருக்குது. அதெல்லாம் நமக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்த இருக்கு. அதுலேருந்து மெல்ல மெல்ல நம்மகிட்டே உள்ள உயர்ந்த ஒரு பரிணாமத்தில் நம்ம உயர்ந்து வந்துள்ளோம். இருந்தாலும் நம்மகிட்ட அந்த இன்கான்சியன்டினுடைய ரெம்னன்ஸ் அதுவும் நம்மகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இன்கான்சியன்ட்டும் இருக்குது. மறுபக்கம் பார்த்தோம்னா என்ன இருக்கு? சூப்பர் கான்சியன்டினுடைய இன்ஃபினிட்டி இருக்கு. அந்த உயர் உணர்வு தளத்தினுடைய எல்லையற்ற தன்மையும் இருக்கின்றது. இது ரெண்டு தான் வந்து இந்த இரண்டு துருவங்களின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் அப்சல்யூட் பரபிரம்மன் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. உலகத்தில் எப்படி பரபிரம்மன் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் ஒரு பக்கம் கீழே வந்து மெட்டீரியல் லெவல்ல எல்லையற்ற தன்மையுடைய உணர்வற்ற நிலை, மேற்புறம் என்ன இருக்கு அப்படின்னா எல்லையற்ற தன்மையுடைய அந்த அதி உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியன்ட். They are the two poles of the manifestation of the absolute பரபிரம்மன் அப்படிங்கிறார். பரபிரம்மனுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுலையுமே இருக்கு. மேல சூப்பர் கான்ஷியன்ட்ல மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்கான்ஷியன்ட்லயும் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு துருவங்களுக்கு இடையில தான் இருக்கிறோம். அவர் எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ போல்ஸ். அப்புறம் நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வந்து பரிணாமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? பரிணாமத்தில் என்ன பண்றோம்? மெல்ல மெல்ல எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தொடர்ந்து இந்த வாழ்க்கை அப்படின்னா இந்த பிறவி மாத்திரம் இல்லை, இந்த பிறவி, வரக்கூடிய பிறவி, கடந்த பிறவிகள் அப்படின்னு தொடர்ச்சியாகத்தான் நம்மளுடைய வாழ்வு இருக்கின்றது. நம்ம பகவானுக்கு சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிறவியில ஒரு பிறவியை மாத்திரம் குறிப்பிடுவதில்லை. எண்ணற்ற முந்தைய பிறவிகள், எண்ணற்ற வரக்கூடிய பிறவிகள், அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டு நிலைகளுக்குள்ளதான் நாம் பயணிக்கின்றோம் அப்படிங்கிறாரு. கீழேருந்து மேல போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அவர் பேசேஜ் ஃப்ரம் ஒன் டு த அதர் ஆர் அ ப்ரோக்ரஸிவ் சீசிங். இந்த எதை நம்ம வந்து இந்த பயணத்துல நம்ம வந்து அடைகின்றோம் என்றால் இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு, இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடைத்தான் நாம் நம்முள் அது நம்மின் மூலமாக அடைகின்றோம். நம்மின் மூலமாக எது நடைபெறுகின்றது என்றால் இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். Or a progressive seizing, a constant interpretation, a subjective building up in ourselves of this manifestation of the unmanifest. நம்ம மூலமாகத்தான் எல்லாமே நடைபெறுகின்றது. அந்த பரம்பொருள் வெளிப்படாத நிலையிலிருந்து வெளிப்படுதல் என்கின்ற நிகழ்வு நம்மின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. எல்லாமே அது எங்கேயும் வெளியில நடைபெறல, நம்மின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. இது மூலமாகத்தான் இந்த மறைந்துள்ள ஒன்று மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்துதல், அதுதான் அன்ஃபோல்டிங். மறைந்துள்ள அந்த பரம்பொருள் மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்ளுதல், இந்த ஒரு ப்ராசஸ். அது மூலமாகத்தான் நம்ம வந்து எதை நம்ம வந்து எட்ட முடியும் அப்படின்னா வார்த்தைகளால் விளக்க முடியாத, எதனாலும் விளக்க முடியாத அந்த இறை சாநித்தியம், அது குறித்த உணர்வு நிலையை நம்ம எட்ட முடியும். மெல்ல மெல்ல இந்த பயணத்துல நம்ம எல்லாருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது வந்து அந்த பயணம் வந்து எப்போ பயணத்தினுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னா இந்த அனைவருள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியம்,
அந்த இறை சாநித்தியத்தை நம்ம வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது, ineffable. அதை அந்த உணர்வு நிலையை எட்டுவதுதான் வந்து நம்முடைய இறுதி இலக்காக இருக்கின்றது. Through such an unfolding of our self-existence, we have to arrive at the consciousness of its ineffable presence அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இதுல வந்து நாம் இருக்கின்றோம். இதுல யாரெல்லாம் இருக்கிறோம்? நம்ம வெறும் இந்த ineffable presence அந்த வார்த்தைகளால் விளக்க முடியாத இறை சாநித்தியம் மாத்திரம் இல்ல, நாமும் இருக்கின்றோம், இந்த உலகமும் இருக்கின்றது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே எல்லாமே இருக்கின்றது. இது அனைத்தின் மூலமாகத்தான் நம்ம இந்த இறை சாநியத்தை அனைத்தின் மூலமாகத்தான் இந்த இறை சாநியத்தை நம்ம எட்டணும். அனைத்தின் மூலமாகத்தான் இந்த இறை சாநித்தியம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லாத்தின் மூலமாகவும் இந்த அனைத்தினுள்ள மறைந்துள்ள அந்த இறை சாநித்தியம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த அன்வைலிங் அப்படின்னா மறைந்துள்ள ஒன்று அனைத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அப்படின்னா அது முழுவதுமாக நமக்கு அதை நமக்கு முன் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமா என்றால் முடியாது. அது முழுவதுமாக முடியாது. அது தனக்குத்தான் வந்து முழுமையாக தெரியும். டிவைனுக்கு வந்து எப்படி தெரியும்? டிவைனுக்கு தான் டிவைனை பத்தி முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். மற்ற அமைப்புகளுக்கு இது முழுமையான வெளிப்படுத்தல் என்பது கிடையாது. நம்மளுக்கு மென்டல் கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து அதனுடைய முழுமையான வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியாது. மென்டல் கான்சியஸ்னஸ் அடுத்த நிலையில் உள்ள அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து டிவைன் கான்சியஸ்னஸோட ஒன்றியது. அந்த நிலைக்கு சென்றாதான் நமக்கு ஃபுல் அன்வைலிங் கிடைக்கும். அந்த இறைவனுடைய முழு வெளிப்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? As the unveiling of that which never entirely unveils itself to anything other than its own self-light, eternal and absolute. பரம்பொருள் வந்து தனக்குத்தான் வந்து தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். பரம்பொருளை அறியணும் அப்படின்னா பரம்பொருள் தானே அறிய முடியும். ஏன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ineffable அப்படின்னு சொல்லிட்டோம். ineffable என்ன அர்த்தம்? நீங்க எந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் அது அடங்காது. அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கு தான் அது புரியும், வேற யாருக்குமே புரியாது. சூப்பர் மைண்டுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சச்சிதானந்த கான்சியஸ்னஸ் அதை ஒட்டி இருப்பதனால, அங்க ஒன்னஸ் இருப்பதனால அதுக்கு புரியும். அதுக்கு கீழ் உள்ள நிலைகள் எதுக்குமே நம்மளுக்கு வந்து பரம்பொருள் குறித்த அந்த ஃபுல் நாலேஜ் இருக்காது. இருந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், இங்க பரம்பொருளினுடைய அந்த நம்மளுடைய வாழ்வில் இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து அமைப்புகள் எல்லாத்தின் மூலமாக எது நடைபெறுகின்றது என்றால், மறைந்துள்ள ஒன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், வெளிப்படாத ஒன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். அன்மேனிஃபெஸ்ட் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வெயில்டா இருக்கிறது அன்வெயிலிங் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. இந்த ப்ராசஸ் தான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 16. But this way of seeing things belongs to the action of the mind, interpreting the relation between the being and the external becoming. It is valid as a dynamic mental representation corresponding to a certain truth of the manifestation, but subject to the proviso that these symbolic values of things do not make the things themselves mere significant counters, abstract symbols like mathematical formulae or other signs used by the mind for knowledge. For forms and happenings in the universe are realities significant of reality. They are self-expression of that. Movements and powers of the being. Each form is there because
It is an expression of some power of that which inhabits it. Each happening is a movement in the working out of some truth of the being in its dynamic process of manifestation. Thank you, sir. Thank you. Padkva, Yes. this way of seeing all things as symbols representing a higher truth belongs to the action of the mind. It interprets the relation between the being the unmanifest and the external becoming the manifest through the intermediary symbols. It is valid as a dynamic mental representation corresponding to a certain truth of the manifestation. But it is valid on the condition that these symbolic values of things do not make the things themselves mere significant counters, that is, corresponding parts, abstract symbols like mathematical formulae or other signs used by the mind for knowledge. It is because forms and happenings in the universe are realities significant of reality, a greater truth. They are self expressions of that, the divine reality, movements and powers of the being. Each form is there because it is an expression of some power of that which dwells in it. Each happening is a movement in the working out of some truth of the being in its dynamic process of manifestation. Thank you. தேங்க்யூ. நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படின்னா பார்த்தோம் ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல, இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிம்பிள்ஸ், குறியீடுகள், அதற்கு பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த கேள்வி என்ன, பகவான் என்ன கிளாரிஃபை பண்றாரு அப்படின்னா, அது குவாலிஃபை பண்றாரு. அது வெறும் குறியீடுகள் மாத்திரம் இல்லை அப்படிங்கிறாரு. குறியீடுகள்ங்கிறது ஒரு மைண்ட்ல அப்படி நம்ம பர்சீவ் பண்றோம். அது மூலமா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறோம். இந்த குறியீடுகள் மூலமாக நம்ம இரண்டு விஷயங்களுக்கு இடையில் உள்ள உறவை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பீயிங், வெளிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பிகமிங், இது ரெண்டு நிலைகளுக்கு இடையே உள்ள இடைப்பட்ட குறியீடுகளின் மூலமாக அந்த உறவை நாம் புரிந்து கொள்கின்றோம். அது மனம் அப்படி ஒரு அதனுடைய மனதினுடைய ஒரு செயல்பாடாக இது காணப்படுகின்றது. குறியீடுகளின் மூலமாக குறியீடுகளை வைத்துக்கொண்டு இரண்டு அமைப்புகளுக்கு இடையில் உள்ள ஒரு உறவை புரிந்து கொள்வது என்பது மனதினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதுவும் அவசியம்தான். ஏன்னா அது மூலமாக ஒரு உண்மையை புரிந்து கொள்கின்றோம். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அதுக்கு பின்னால் உள்ள ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது உண்மைதான் அப்படிங்கிறார். அது இந்த கான்செப்ட் உண்மை. எல்லாத்தையும் நம்ம சிம்பாலிக்கா பார்த்து அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுகொள்வது என்பது அது அந்த ப்ராசஸ் சரியான ஒரு செயல்முறை தான் அப்படிங்கிறார். ஆனால் இதுல என்ன நம்ம ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மியர் சிம்பிள்ஸ் கிடையாது அப்படிங்கிறார். மியர் சிம்பிள்ஸ் மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறார். ஒரு அப்டிராக்ட் சிம்பிள்ஸ் மாதிரி கிடையாது அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்போ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம். மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா there are so many formulas. கெமிஸ்ட்ரியில கூட நம்ம ஃபார்முலாஸ் பார்க்குறோம். இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா அப்டிராக்டா இருக்கு. ஃபார்முலா வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அது அப்டிராக்டா இருக்கு. அதாவது அப்டிராக்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்?
நம்மால வந்து அந்த ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு எதையும் வந்து நம்மளால நிதர்சனமாக பார்க்க முடியாது. மனதளவுல நம்ம அந்த ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு ஒன்றை ஒரு எண்ண உருவாக்கத்தை உருவாக்கலாமே ஒழிய நிதர்சனமாக ஒன்றை பார்க்க முடியாது. ஃபார்முலா மூலமா நிதர்சனமாக ஒன்றை பார்க்க முடியாது. ஆனால் இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நீங்க சிம்பாலிக்கா பார்த்து அதற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிந்து உறவை புரிந்து கொண்டாலும் கூட வெறும் சிம்பாலிக்கா மாத்திரம் இல்லை அப்படிங்கிறாரு. உள்ள என்ன மெய்ப்பொருள் என்ன இருக்கின்றதோ அதனுடைய உண்மையான வெளிப்பாடு தான் எல்லாமே அப்படிங்கிறார். தே ஆர் நாட் சிம்பலா பாக்குறதுங்கிறது மனம் கையாளும் ஒரு பழக்கமா இருக்கின்றது. we can accept it, nothing wrong in that. பட் அது மாத்திரம் இல்ல, எது வந்து சிம்பலாக நாம் பார்க்கின்றோமோ அது வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி வந்து தன்னை அதன் மூலம் வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். மியர் சிம்பாலிக்க சிம்பல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட நின்று விடுவது, அதுதானே சிம்பல் இல்லையா? ஒரு சிம்பல் பார்க்குறோம், இந்த சிம்பல் வந்து அதோட அது வந்து அதுக்கு பின்னால் உள்ள உண்மை அப்படிங்கிறது சிம்பல் வேற, அதுக்கு பின்னால் உள்ள உண்மை வேற அப்படிங்கிற நிலையில பார்ப்பது ஒரு ஆரம்ப நிலை. ஆனால் எதை நம்ம சிம்பலாக பார்க்கின்றோமோ குறியீடாக பார்க்கின்றோமோ அது வந்து உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கறது, அதுதான் உண்மை அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மனதினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதாவது seeing all things as symbols representing a higher truth. அது வந்து ஒரு மனதினுடைய செயல்பாடு. அதன் மூலமாக அந்த வெளிப்படாத இருக்கக்கூடிய பெரம்பொருளையும் வெளிப்பட்டு இருக்கும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் நம்மால வந்து பொருத்தி பார்க்க முடிகின்றது. அதை நம்ம ஏத்துக்கலாம், அதை வந்து ஒரு சாதனமாக ஏத்துக்கலாம். இருந்தாலும் வெறும் இந்த சிம்பாலிக் வேல்யூஸ் அறிகுறிகள் மாத்திரமே நம்ம எல்லாத்தையும் நம்ம அறிகுறிகள் எண்ண முடியாது. எல்லாம் நிதர்சனமான உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளினுடைய நிதர்சனமான வெளிப்பாடுகள் அப்படிங்கிறார். தே ஆர் நாட் மியர் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறார். தே ஆர் லிவிங் ட்ரூத் அப்படிங்கிறார். ஒன்னு லிவிங் ட்ரூத் அப்படிங்கிறார். தே ஆர் நாட் மியர் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற நிலையோட நம்ம நின்று விட முடியாது அப்படிங்கிறார் இல்லையா? சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரியில H2O பார்க்குறோம், அது ஒரு ஃபார்முலா. H2O அப்படிங்கிறது அதோட நின்றுட்டா நம்மளுக்கு வந்து வெறும் அந்த எழுத்து தான் தெரியும். H2O அப்படிங்கிறது தான் தெரியும். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன்ங்கிறது வெறும் ஃபார்முலாவோட நின்றுடும், அவ்வளவுதான். தண்ணி அப்படிங்கிறது அங்க கிடையாது, வெறும் ஃபார்முலா தான் அங்க இருக்குது. இங்க என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார் அப்படின்னா, இங்க வெறும் சிம்பலாக மாத்திரம் இல்ல, இந்த சிம்பலாக இருக்கக்கூடிய பின்னாடி H2Oனா தண்ணியாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறார். எது சிம்பல்னு காக்குறோமோ அதுக்கு பின்னாடி உள்ள ரியாலிட்டியும் கூடவே இருக்கு அப்படிங்கிறார். இங்க அப்படிதான் இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிறார். வெறும் சிம்பலா மாத்திரம் இல்லை அப்படிங்கிறார். அதை கிளாரிஃபை பண்றார். ப்ரீவியஸ் பேராகிராஃப பகவான் என்ன சொல்றார், அது இங்க வந்து குவாலிஃபை பண்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வெறும் சிம்பல் நினைச்சிடாதீங்க. சிம்பிளாக மாத்திரம் இல்ல, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியாலிட்டி வந்து அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் வெரி ரியல் அப்படிங்கிறார். அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஃபார்ம்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ் இன் த யூனிவர்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு வரி இது. ஃபார்ம்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் ரியாலிட்டிஸ் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறார். நம்ம உலகத்துல பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், எவ்வளோ பொருட்களை பார்க்கிறோம், நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இந்த பிரபஞ்சத்துல. அதெல்லாம் என்ன அப்படின்னா, தே ஆர் ரியாலிட்டிஸ், உண்மை. எதை முக்கியத்துவப்படுத்தும் உண்மை? அதற்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை முக்கியத்துவப்படுத்தும் உண்மை அப்படிங்கிறார். ஸோ இந்த உலகத்தில் நம்ம எதையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இது வந்து இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தவே முடியாது. Forms and happenings in the universe are realities of significant of reality அப்படிங்கிறார். அப்புறம் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறார், சுய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறார். They are self expressions of that அப்படிங்கிறார். Movements and powers of the being. அந்த பரம்பொருளினுடைய இயக்கங்களும் சக்திகளினுடைய
வெளிப்பாடுகளும் தான் அவை அப்படிங்கிறார். ஏன் எதனால வடிவம் இருக்கின்றது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப வடிவங்கள்னு பார்க்கிறோம். எதனால வடிவங்கள் இருக்கின்றன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மெய்ப்பொருள் இருப்பதனால தான் அந்த வடிவம் இருக்கின்றது. Each thing in the universe is there because there is a reality behind. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம். நமக்கு பார்க்கறதுக்கு என்னவா இருக்கு? வெறும் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு வடிவமாகத்தான் இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வடிவம் தான். ஆனால் அந்த வடிவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வடிவத்தையும் தாண்டிய நிலையில் இருக்கின்றது. வடிவம் எதனால இருக்கின்றது அப்படின்னா, அந்த ரியாலிட்டி இருப்பதனால தான் இருக்கின்றது. வடிவம் இருப்பதனால ரியாலிட்டி, அதாவது ரியாலிட்டி இருப்பதனால அனைத்திற்கும் பின்னால ஒரு மெய்ப்பொருள் இருப்பதனாலதான் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களோ வடிவங்களோ காணப்படுகின்றன. வெளியில வடிவங்களும் பொருட்களும் இருப்பதனால உள்ள ரியாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கருத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வெளியில வடிவங்களும் அமைப்புகளும் நம்ம காண்கின்றோம், அதனால அதுக்குள்ள ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட எது உண்மை அப்படின்னா, எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மெய்ப்பொருள் இருப்பதனாலதான் வெளியில அந்த பொருள் இருக்கு. உள்ள ஸ்பிரிட் மெய்ப்பொருள் இருக்கிறதுனாலதான் வெளியில மேட்டர் இருக்கு. மேட்டருக்குள்ள ஸ்பிரிட் இருக்குதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் எது உண்மை, எந்த கூற்று சரியான கூற்று அப்படின்னா, பிகாஸ் there is spirit inside there is matter outside, because there is reality inside there is a form outside. இதுதான் உண்மை. இந்த கருத்தை தான் பகவான் சொல்றாரு. நம்ம அப்படிதான் பார்க்கணும். வெளியில பார்த்துட்டு உள்ள ரியாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட, உள்ள ரியாலிட்டி இருக்கிறத, உள்ள ஒரு மெய்ப்பொருள், அனைத்திற்கும் பின்னால் அந்த டிவைன் பரம்பொருள் இருக்கிறதுனாலதான் வெளியில விஷயங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற கருத்தை தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். Each form is there because it is an expression of some power of that which inhabits it. ஒவ்வொன்றிற்குள்ளேயும் அந்த பரம்பொருள் வாசம் செய்கின்றது. அதனால்தான் அந்த அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் அனைத்துமே இந்த புவியில் காணப்படுகின்றன. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் வெளிப்படுத்தும் ஏதோ ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கு காணப்படுகின்றன. Each happening is a movement in the working out of some truth of the being in its dynamic process of manifestation அப்படிங்கிறார். எல்லாமே இந்த உலகத்துல தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதனுடைய புறச்செயலாகத்தான் நம்ம ஒவ்வொரு வெளிப்பாடும் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். சோ நம்ம அப்படிதான் பார்க்கணும். அடுத்தது போகலாம் நம்ம. It is this significance that gives validity to the mind's interpretive knowledge, its subjective construction of the universe. Our mind is primarily a percipient, an interpreter, secondarily and derivatively a creator. This indeed is the value of all mental subjectivity, that it reflects in it some truth of the being, which exists independently of the reflection, whether that independence presents itself as a physical objectivity or a supraphysical reality perceived by the mind but not perceptible by the physical senses. Mind, then,
is not the original constructor of the universe. It is an intermediate power, valid for certain actualities of being, an agent, an intermediary. It actualizes possibilities and has its share in the creation. But the real creatrix is the consciousness, an energy inherent in the transcendent and the cosmic spirit. Thank you. Sir. Parikit Master. எஸ் மேடம் படிங்க. It is this significance that gives validity to the mind's interpretative knowledge, its subjective construction of the universe. Our mind is primarily a percipient, that which perceives things, and interpreter. Secondarily and derivatively, it is a creator. It does not create anything of its own. The value of all mental subjectivity is that it reflects in it some truth of the being which exists independently of the reflection. This independent existence may be a physical object or a supraphysical reality perceived by the mind but not perceptible by the senses. Therefore, mind is not the original constructor of the universe. It is an intermediate power valid for certain actualities of being. It is an agent, an intermediary. It actualizes possibilities and has its share in the creation. But the real creatrix is a consciousness. It is an energy inherent in the transcendent and cosmic spirit. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், இந்த என்ன பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், நம்ம வந்து ஒரு அழகான மலரை பார்க்கின்றோம். இந்த அழகான மலர் குறித்து நம்ம மனம் வந்து வெவ்வேறு விளக்கங்களை நமக்கு தருகின்றது. இந்த மலர் இந்த நிறத்துடன் இருக்கின்றது, இதனுடைய வடிவம் இவ்வாறு இருக்கின்றது, இதிலிருந்து இந்த நறுமணம் வருகின்றது, அப்படிலாம் நிறைய நமக்கு மனம் வந்து அந்த அது குறித்த விளக்கங்களை தருகின்றது. அது மாதிரி ஒரு மலர் இது வந்து ஒரு உதாரணத்திற்கு மலரை மாத்திரம் இல்ல, மனம் வந்து இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்தும் ஏதோ ஒன்றை நமக்கு தருகின்றது. அது குறித்த விஷயங்களை உருவாக்கி தமக்கு தருகின்றது. இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா இல்லையா அப்படின்னா, நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இல்லையா? அதனால்தான் நம்ம வந்து அது மூலமாகத்தான் நம்மளுடைய அறிவு வேலை செய்கின்றது. இன்டெலிஜென்ஸ், ஞானம் எல்லாமே மனம் நமக்கு கற்பிக்கின்ற விஷயம். இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மை, ஒரு மலரின் ஒரு மலர் அப்படிங்கிற உண்மை எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஒரு மலர் இருக்கு அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து எதனால் உறுதி செய்யப்படுகின்றது? நம்மளுடைய மனம் அந்த மலர் குறித்த விளக்கங்களை நமக்கு தருகின்றது, அதனால உறுதி செய்யப்படுகின்றதா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக அது உறுதி செய்யப்படுகின்றதா? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். உலகத்தில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம். அது குறித்து நமக்கு வந்து மைண்ட் கிவ்ஸ் இட்ஸ் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இல்லையா? மைண்ட் வந்து எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்கு நமக்கு. நம்ம மனம் அவ்வாறு வழங்கக்கூடிய அந்த இன்டர்பிரிட்டேஷன் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம், அது சரிதான் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன காரணத்தினால மனம் அவ்வாறு நமக்கு கற்பிக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், உறுதி செய்கின்றோம்? அதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம இது நாள் வரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம ஏதோ மனம் பிறந்ததுலேருந்து நம்ம விஷயங்களை பார்க்குறோம், மைண்டு புரிஞ்சுக்குது, நம்மளுடைய அறிவு வேலை செய்கின்றது, இதனால் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்.
ஏன் எதனால அப்படி நம்ம அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது இதனால வரையும் திங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பகவான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மலர் இருக்கு அப்படின்னா அந்த மலருக்கு பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்கு, ஒரு மெய்மை இருக்கின்றது. அந்த மெய்மை இருப்பதனால்தான் அந்த மலர் இருக்கின்றது. அந்த மலர் குறித்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை நமக்கு மனம் தருகின்றது. ஆகையினால எது நம்மளுடைய மனதினுடைய புரிதல்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை தருகின்றது என்றால், மனம் பார்க்கும் விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருள் தன்மை, அந்த ட்ரூத், அதுதான் உண்மை தன்மை தருகின்றதை ஒழிய ஜஸ்ட் பிகாஸ் மனம் பார்ப்பதனால கிடையாது. மனம் இன்டர்பிரட் பண்ணுது, நமக்கு நாலேஜை தருது. எது வேலிடிட்டி தருது, எது அந்த பார்க்கக்கூடிய உண்மைக்கு வேலிடிட்டி தருது அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ரியாலிட்டி. இப்ப அந்த ரியாலிட்டி எப்படி இருக்கு? அது சுதந்திரமாக இருக்கின்றது. அது குறித்து மனம் புரிந்து கொள்கின்றதா, புரிந்து கொள்ளவில்லையா, அதை பத்தி அது கவலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மனம் ஒரு விஷயத்தை குறித்து அறிந்து கொள்ளாமலேயே இருக்கலாம். அதுக்காக அந்த பொருள் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப மலர்னால நம்ம சொல்றோம், புரிந்து கொள்கின்றோம். ஆனால் எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றன. மனம் அதை புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா இட் இஸ் பியாண்ட் த ரீச் ஆஃப் த மைண்ட். அதுக்காக அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அதுதான் பகவான் சொல்றாரு இங்க. ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். மனம் எதையுமே தானாக சிருஷ்டிக்க முடியாது. மனம் ஒரு துணை அம்சமாகத்தான் செயல்படுத்தும், துணை அம்சமாகத்தான் ஒன்றை சிருஷ்டிக்கும். ஒரிஜினலா எது சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ். அதுதான் இந்த பேராகிராஃபினுடைய கருத்து, மைய கருத்து அதுதான். உள்ளே நம்ம வரிக்கு வரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்தை தான் பகவான் சொல்றார். It is this significance that gives validity to the mind's interpretive knowledge. எந்த சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மைப்பொருள் இருக்கின்றது, ரியாலிட்டி இருக்கு. அது அந்த சிக்னிபிகன்ஸ் தான் மைண்ட் அதுக்கு மனம் அது குறித்து அடையும் அறிவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை அளிக்கின்றது அப்படிங்கிறார். மனம் எல்லாத்தையும் குறித்து ஒரு பிக்சர் நமக்கு மைண்டுக்குள்ள பிரபஞ்சம் குறித்த ஒரு அழகான படத்தை, ஒரு கட்டுமானத்தை மனதுக்குள்ள உருவாக்குகின்றது. அதை நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ரியாலிட்டி இருப்பதனால்தான் அதை நான் நம்புறோம் அப்படிங்கிறார். நம்ம அதை தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறோம், பட் அதுதான் உண்மை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, மைண்ட் பிரைமரியில பார்த்தோம் அப்படின்னா அனைத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை கொண்டது. அதுதான் அதனால முடியும். வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை உள்ள வாங்கிக்கும், பர்சிபியன்ட். வாங்கி கொண்ட விஷயத்தை அது பொருள் புரிந்து கொள்ளும், இன்டர்பிரட்டர், அவ்வளவுதான். மனதினால் ஒன்றை ஒரிஜினலா அது ஒன்றை உருவாக்க முடியுமா அப்படின்னா முடியாது. செகண்டரிலி அண்ட் டெரிவேட்டிவ்லி கிரியேட்டர். ஏதோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு பொருளை செய்யறது அப்படிங்கிறது தான் அதனால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சிலை உருவாக்கணும் அப்படின்னா மனம் அழகா பிளான் பண்ணும். இந்த மரத்தை எடுத்துக்கணும், இந்த மரத்தை இந்த ஷேப்ல நம்ம இந்த ஷேப்ல உருவாக்கணும், அதுக்குள்ள இந்த லெட்டை வைக்கணும் அப்படின்னு. ஸோ எல்லா பொருளும் ஏற்கனவே இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு எவ்வாறு இன்னொரு பொருளை உருவாக்கணும் அப்படிதான் மைண்ட் வேலை செய்யும் ஒழிய, அந்த பொருள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அது உருவாக்க முடியும். தானாகவே தன்னிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியாது. அதைத்தான் பகவான் சொல்றாரு. மைண்ட் இஸ் பிரைமரிலி a percipient and interpreter, secondarily and derivatively a creator அப்படிங்கிறது. அதனால அதனாலதான் உலகம் என்பது மனதினால சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. மாயாவதியில் என்ன சொல்றாங்க, மனதனுடைய கான்சியஸ்னஸ்ல எல்லாம் போலியான ஒரு பிம்பத்தை கனவு போல
நீங்க உருவாக்கிக்கிறீங்க, அப்படி ரியாலிட்டியே கிடையாது, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மைண்ட் cannot கிரியேட் எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன். எல்லாமே இந்த உலகம் என்பது தானாகவே ரியாலிட்டி வந்து இண்டிபெண்டா தானாகவே இருக்குது. மனம் அதை அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளாம போனா, மனம் ஒரு விஷயம் இல்லாம கூட இருக்கலாம், பட் ஸ்டில் இந்த உலகம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மனம் அப்படிங்கிற விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்டில் இந்த உலகம் இருக்குதானே செய்யுது. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். இட் ஹாஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் அது வந்து அனைத்தினுள்ளும் உள்ள ஏதோ ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்துகின்றது. அந்த உண்மை எப்படி இருக்கு? அது இண்டிபெண்டா இருக்கு. மனம் அதை வெளிப்படுத்தாம போலாம், பட் இட் ஹாஸ் an independent எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கும்? தனியே இருக்கும் ஒரு சடப்பொருளாக இருக்கலாம், ஒரு மலராக இருக்கலாம், ஒரு கல்லாக இருக்கலாம், இல்ல இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டுள்ள ஒரு மெய்ப்பொருளாகவும் இருக்கலாம், பிசிக்கல் சென்சஸ்க்கு அப்பாலும் இருக்கலாம், இல்லையா? அதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். whether the independence presents itself as a physical objectivity or a supra-physical reality perceived by the mind but not perceived by the physical senses. அதாவது ஒரு ரியாலிட்டி, ஒரு மெய்ப்பொருள் என்பது தனியே அதுவே இருப்பது. அது வந்து ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். பிசிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்க வரைக்கும் நம்மளுடைய சென்சஸ்னால புரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை வந்து நம்முடைய மனம் புரிந்து கொள்ளும், ஆனா ஐம்புலன்களின் மூலம் புரிந்து கொள்ள முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சூப்ரா பிசிக்கல், இந்த சட உலகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் குறித்த அறிவு வந்து நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இவைகளெல்லாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இவைகளெல்லாம் வந்து தானாகவே இருக்கின்றன. மனம் புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் போலாம், நம்மளுடைய ஐம்புலன்கள் அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளாம போகலாம். ஆனால் தனியே இருக்கக்கூடிய இருப்பவை, அதற்கு பின்னால் வந்து ஒரு ரியாலிட்டி இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? ஒரு இடைப்பட்ட சாதனமாகத்தான் செயல்படுகின்றது. மனம் வந்து இட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது மனம் கிடையாது. இட் இஸ் அன் இன்டர்மீடியேட் பவர் வேலிட் ஃபார் சர்டன் ஆக்சுவாலிட்டிஸ் ஆஃப் பீயிங். அது வந்து ஒரு ஏஜென்டாகத்தான் செயல்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? ஒரு நடக்கப் போகும் ஒரு சாத்தியக்கூறுகளை சாத்தியமாக்கி காட்டுகின்றது. மனதின் மூலம் ஒன்று சாத்தியமாகின்றது. அதன் மூலம் அது சிருஷ்டியில் வந்து பங்கேற்கின்றதை ஒழிய, எது உண்மையிலேயே ஒன்றை உருவாக்குகின்றது என்றால் கான்சியஸ்னஸ் தான் வந்து ரியல் கிரியேட்ரிக்ஸ். எந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ். சூப்பர் மைண்ட் தான் கிரியேட்டர். ஸோ த ரியல் கிரியேட்ரிக்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ், an energy inherent in the transcendent and cosmic spirit. அந்த சிட் சக்தி பரம்பொருள் இருக்கக்கூடிய சச்சிதானந்தில் இருக்கக்கூடிய சிட் சக்தி தான் இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் படைக்கின்றது. அது அது அதற்குள்ளேயே இருக்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய அந்த மெய்ப்பொருளிலும் அதுதான் இருக்கின்றது. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் கிரியேட்டர். மைண்ட் வந்து ஒரு இடைப்பட்ட சாதனம் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய உலகம், பிரபஞ்சம் எல்லாமே வந்து அதற்கு பின்னால வந்து ரியாலிட்டி, மெய்ப்பொருள் என்பது அதற்கு பின்னால் இருக்கின்றது. அதுதான் உண்மை. மனம் வந்து ஒரு இடைப்பட்ட சாதனம். மனம் அதை அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளாமல் போகலாம். நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு பின்னால வந்து ஒரு ரியாலிட்டி, ஒரு மெய்ப்பொருள் என்பது அது தானாகவே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த கருத்தை தான் பகவான் இங்க வலியுறுத்தி விளக்குகின்றார். இந்த செஷன் நம்ம இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.